வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி நல்ல ஒரு அருமையான சைடிஷ் ரெசிபி தாங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி பேபி கார்ன் வச்சு நல்ல ஒரு அருமையான கிரேவி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த கிரேவி பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம்னு எல்லாத்துக்கும் ரொம்ப அருமையாக இருக்குங்க. இப்போ இந்த கிரேவி எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடனே கிடச்சிட்ருக்கோம். இப்போ வாங்க இந்த கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ கிரேவி செய்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு சில ஜாமான்கள்லாம் நம்ம வதக்கி அரைச்சிக்கணும். அதுக்கு அடுப்பில் பேன் வச்சுருக்கேன். இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதில் ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்குங்க. அதே போல் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்குங்க. இப்போ இது நல்லா பொரிஞ்சு செவந்து வரட்டும். மிளகு, ஜீரகம், சோம்பு எல்லாம் நல்லா பொரிஞ்சு செவந்து வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் நல்லா ஒரு பெரிய சைஸில் உள்ள வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 2 எடுத்துக்குங்க. இது நல்லா பெருசாக இருந்ததுனால நான் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் போதே பார்த்திங்கன்னா இதில் ஒரு 6-7 பூண்டு பல், ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்குங்க. இப்போ இது எல்லாம் நல்லா ஒரு பாதி அளவு நல்லா வதங்கி வரட்டும். உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த அளவு நீங்கள் வெங்காயம், தக்காளி பழம் சேர்த்துக்குங்க. இதில் 2 தக்காளி பழம் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். இன்றைக்கி நான் செய்கிற கிரேவி பார்த்திங்கன்னா 4 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு தான் நான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இதை கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் நல்லா ஆற வச்சு எடுத்துக்குவோம். மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இதை இப்போ பாருங்கள், நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். தண்ணிலாம் எதுவும் சேர்க்கலை. தண்ணி சேர்க்காமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இன்றைக்கி கிரேவி பார்த்திங்கன்னா நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம். அதுக்காக அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுருக்கேன். இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன துண்டு பட்டை, கொஞ்சமாக கல்பாசி, சின்ன துண்டு அன்னாசி பூ, ஒரு 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய். நான் இந்த மசாலா ஜாமான் எல்லாம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். கம்மியான அளவு சேர்த்தா போதும். நமக்கு இந்த மசாலா ஜாமானோட வாடை அதிகமாக இருக்கக்கூடாது கிரேவியில். அதனால் கம்மியாக சேர்த்துக்குங்க. இந்த அளவு சேர்த்தோம்னா போதும். இதுவே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நல்லா பொரிஞ்சு செவந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை இதில் சேர்த்துக்குவோம். இது நல்லா ஒரு 3 நிமிஷத்துக்கு அந்த எண்ணெயிலே வதக்கி விடுங்க. வதக்கிட்டு செய்யும் போது இன்னுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஏற்கனவே எல்லா பொருளுமே நம்ம வதக்கி தான் அரைச்சிருக்கோம். இருந்தாலும் இன்னும் ஒரு 3 நிமிஷத்துக்கு வதக்கிட்டீங்க அப்படின்னாக்கா நல்லாயிருக்கும். நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இதில் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்குங்க. இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு 2 செகண்டுக்கு கலந்து விட்டுக்குவோம். நல்லா எல்லாத்தையும் இது போல் டைம் கொடுத்து நம்ம வதக்கிட்டு செய்யும் போது பார்த்திங்கன்னா கிரேவியோட டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்குங்க. இது வதங்கிட்டு இருக்கும் போதே பார்த்திங்கன்னா இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பும் இதிலே சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்து இன்னும் 2 செகண்டுக்கு நல்லா வதங்கட்டும். அடுப்பு தீயை குறைச்சி வச்சு வதக்கிக்குங்க. இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒரு 200 கிராம் பேபி கார்ன் கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன சின்னதாக இது போல் கட் பண்ணி எடுத்துக்குங்க. இப்போ இதில் சேர்த்து நல்லா இன்னொரு 3 நிமிஷத்துக்கு இந்த மசாலாவோட சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வதக்கிட்டு நம்ம வைக்கும் போது தான் நல்லா வெந்து சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த மசாலாவோட சேர்ந்து வதங்கும் போது பார்த்திங்கன்னா நல்லா உப்பு காரம்லாம் ஏறி நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு. நல்லா ஒரு 3 நிமிஷத்துக்கு அடுப்பு தீயை குறைச்சி வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்குங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கிரேவியில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குவோம். நான் மிக்ஸி ஜார் கழுவி கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேன். இது கூடவே இன்னும் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்குவோம். எந்த அளவுக்கு உங்களுக்கு திக்னஸ் வேணுமோ கிரேவி அதுக்கு தகுந்த அளவு நம்ம சேர்த்துக்குவோம். நல்லா கலந்து விட்டு பாருங்கள். இப்போ பாருங்கள், நல்லா கலந்து விட்டுட்டேன். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்குது. இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் நல்லா வெந்து வரும். அதில் போட்டிருக்க பேபிக்கார்ன் நல்லா வெந்து வரும். அதுக்காக இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா பொத்தாப்பில் கலந்துட்டு உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கங்க. தேவைன்னா இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு கடைசியாக அதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிக்குங்க. தூவிட்டு திரும்பவும் நல்லா கலந்து விட்டு குக்கர் மூடி போட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு 3 விசில் வச்சு
வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னாக்கா நல்லா கிரேவி சூப்பராக ரெடியாகி வந்துடும். அதில் போட்டிருக்க பேபிகார்னும் பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துடும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு 3 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்குவோம். இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. 3 விசில் வச்சு எடுத்துட்டேன். ப்ரெஷரும் பார்த்திங்கன்னா தன்னால் ரிலீஸ் ஆகணும். அதுக்கப்புறம் தான் நம்ம ஓப்பன் பண்ணணும். அப்போ தான் அதில் போட்டிருக்க அந்த பேபிகார்ன் வெந்திருக்கும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள் சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். கிரேவி நல்லா கரெக்டான பக்குவத்துக்கு ரொம்ப சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சிங்க. இதில் இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி இன்னும் ஒரு 2 செகண்ட் மட்டும் கொதிக்க விடுவோம் நம்ம. இதில் உங்களுக்கு தேவைன்னா தேங்காய் பால் கூட சேர்த்துக்கலாம். அது இன்னும் அருமையாக இருக்கும். நான் இன்றைக்கி தேங்காய் பால் சேர்க்காம தான் செய்கிறேன். அவ்வளோதான். ஒரு 2 செகண்ட் கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நல்ல கமகமன் வாசனையோட நல்ல ஒரு சூப்பரான பேபிகார்ன் கிரேவி அருமையாக ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த கிரேவி பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரின்னு எல்லாத்துக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும். அதே போல் நம்ம வந்து கீ ரைஸு, ஜீரக ரைஸ் இதெல்லாம் ஜீரா ரைஸ்லாம் செய்யும் போது அது கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் இந்த கிரேவி ரொம்ப அருமையாக இருக்குங்க. நீங்களும் இந்த கிரேவி ரெசிப்பியை நான் இன்றைக்கி சொன்னது போல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.